வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். சாம குளுன்னு மழை வர மாதிரி கிளைமேட். ஆனா மழை வரல. லைட்டா நைட்டு மட்டும் மழை பெஞ்சிட்டு போயிடுது. காலையில எந்திரிக்கவே மனசு வர மாட்டேங்குது. எழுத்து போத்திட்டு தூங்கலாமான் இருக்கு. ஷர்வனுக்கு இப்போ டேர்ம் 1 எக்ஸாமே வந்துருச்சு. வேற வழி இல்லையே, எந்திரிச்சு நம்ம லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கட்டி கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு ஓட வேண்டி இருந்தது. இப்போ எக்ஸாம் டைம்ல வந்து ஹாஃப் டே தான். லஞ்ச் பேக் பண்ற வேலை இல்லனாலும் பிரேக்ஃபாஸ்ட் கடகடன் முடிக்கணும். கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சனால அவசர அடி ரங்கா மாதிரி ஈஸியான ஒரு ரெசிபி தான் பண்ணிட்டு இருக்கேன். சூடான பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கத்து, ஒரு குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கிறேன். ஈக்குவலான அளவுக்கு பழுத்த தக்காளியா நாட்டு தக்காளி இல்ல பெங்களூர் தக்காளி எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் பெங்களூர் தக்காளி தான் நீங்க ஆட் பண்ணிருக்கேன். குடமிளகா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன்ல இருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து ஒன்னா உங்களுக்கு சுருள வதங்கி வரணும். தக்காளியில இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமே அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போறதுக்கு தேவையா இருக்கும், கரெக்டா இருக்கும். தேவைப்பட்டா ஒரு 1ல இருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். முட்டை வந்து ஒரு 4 முட்டை நான் நல்லா பீட் பண்ணி இங்க வச்சிருக்கேன் ஒரு பவுல்ல. நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊத்திருக்கேன். அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம மூடி போட்டு கொதிக்க விட போறோம். கொதிச்சு நல்லா சூப்பரா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா முட்டை, அந்த முட்டையில எதுவுமே நான் சேர்க்கல, வெறும் முட்டையை பீட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம சிம்ல வச்சிருவோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் விடுங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஸ்லோவா வச்சு நீங்க கிளறி கொடுத்து செய்யும் பொழுது முட்டை நல்லா சாஃப்டா இருக்கும், ரப்பரியா இருக்காது. இந்த மாதிரி ஸ்டைல்ல எக் புர்ஜி செஞ்சு பாருங்க. டிஃபனுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சப்பாத்தில எல்லாம் ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு நீங்க பேக் பண்றதா இருந்தா முட்டை செய்யும் போது கொஞ்சம் மிளகுத்தூள் மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க. ஸ்மெல் வராம இருக்கும். நல்லா இரும்பு தோசைகள் சூடான உடனே நல்லெண்ணெய் போட்டு அப்படியே அந்த துணியால தொடச்சதுக்கு அப்புறம் அந்த நல்லெண்ணெய் ஃபிளேவரோட ஒரு கல் தோசை, அதுக்கு மேல மெலாப்புல மழை சாரல் மாதிரி கருவேப்பிலை பொடி அப்படியே தூவிட்டு அதை திருப்பி போடக்கூடாது, மூடி போட்டு நம்ம ஒரு சைட் மட்டும் சூப்பரா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கு மேல பீஸால டாப்பிங் போடுற மாதிரி இந்த எக் புர்ஜியை நீங்க போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு தோசையே போதும், நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். கருவேப்பிலை பொடி ரெசிபி வேணும்னா எனக்கு சொல்லுங்க, கண்டிப்பா நான் வந்து சீக்கிரமா ஷேர் பண்றேன். ஒரு தோசை தான் நாங்க சாப்பிட்டோம், எக் புர்ஜி மட்டும் கொஞ்சம் நிறைய வச்சு சாப்பிட்டோம்னு சொல்லலாம். இவ்வளவுதான், பிரேக்ஃபாஸ்ட் நாங்க முடிச்சாச்சு. ஷர்வின் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. இப்பதான் எனக்கு ஃப்ரெஷ் அப் ஆகவே டைம் கிடைச்சது. லைட்டா பவுடர் எல்லாம் டச் அப் பண்ணிட்டு தலையெல்லாம் பின்னி ஓரளவுக்கு கடன்னு நான் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பெட்ரூம்ல இருக்கக்கூடிய பெட்ஷீட்ஸ் பில்லோஸ் எல்லாம் எடுத்து வச்சு கிளீன் பண்ணாலே பெட் ரெடியான ரூமே ரெடியான மாதிரி ஆயிடும். இன்னைக்கு நான் பெட் கவரும் மாத்திட்டேன். எப்பயும் போல எலாஸ்டிக் ஃபிட்டட் பெட்ஷீட் தான் போட்டிருக்கேன். நான் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடியது ஒரு 4-5 ஃபிட்டட் பெட்ஷீட்ஸ் இருக்கு. நான் இப்ப ரீசெண்டா வேற ஒரு 2-3 வாங்கியிருக்கேன். வருஷத்துல ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ இந்த மாதிரி நான் பெட்ஷீட்ஸ் வந்து காட்டன்ல சேல் டைம்ல வாங்கிக்குவேன். முக்கியமா ஃபிட்டட் பெட்ஷீட்ஸ் இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடிக்கடி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஏறி இறங்குவாங்க, அதுல களைச்சு விட்டுருவாங்க. அந்த பெட்டை டக்கின் பண்ணலாம் எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது இப்படி இருக்கேன்னு தோணும். அதை இழுத்து நான் டக்கின் பண்ணிட்டே இருப்பேன். இந்த ஃபிட்டட் பெட்ஷீட் வந்தது எனக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் வைட்ல வீடியோ எடுக்கல, நார்மலான மோட்ல தான் எடுத்திருக்கேன். அதனால உங்களுக்கு சைஸ் டிஃபரெண்டா தெரியலாம். ஆக்சுவலி இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 16x12 அந்த சைஸ்ல இருக்கு. ஒரு சைடு நாங்க வாங்கின வார்ட்ரோப் வச்சிருப்பேன், இன்னொரு சைடு ஓனரே வச்சிருந்த வார்ட்ரோபும், அதுக்கு பக்கத்துல என்னுடைய ஒரு பீரோவும் ஒன்று இருக்கும். நடுவில் வந்து காட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா டிவி அண்ட் ஸ்பீக்கர் செட் இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கும் இந்த பெட்ரூம். இன்னொரு பெட்ரூம் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். அது ஃபுல்லா மேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன் நானு. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ப்ளூ கலர் குர்தா போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரீயா லூஸா இருக்கு. என் சைஸ் இல்ல, கொஞ்சம் லூஸா இருக்கும். ஷோல்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்காக இந்த மாதிரி காட்டன்ல நான் ரெகுலரா போட்டுக்கிறதுக்கு தீபாவளிக்காக நான் இந்த மாதிரி குர்தாஸ் வந்து நிறைய வாங்கி வச்சுட்டேன். இந்த மாதிரி குர்தாஸ் கூட சேர்த்து சில குர்தாஸ்லாம் 579, அண்டர் 699, அந்த மாதிரி பிரைஸ்ல 500, 600, 699, 799 இதுக்குள்ள பட்ஜெட்லயே நிறைய குர்தாஸ் நான் வாங்கி வச்சிருக்கேன். அடுத்த பிளாக்ஸ்ல ரெகுலரா போடுவேன். போடும்போது முடிஞ்சா நான் உங்களுக்கு டேக் பண்றேன். இன்னைக்கு வந்து நல்ல ஹேர் கட் லைட்டா நான் ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் நான் பின்னல் வந்து இப்பதான் போட்டிருக்கேன். முடி வந்து நான் சொன்னேன் இல்லையா, இடையில நான் சொல்லியிருந்தேன் ஹேர் லாஸ் வந்து நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். என்ன மாதிரி நான் மெயின்டைன் பண்றேன்றதுலாம் வீடியோஸ்ல நான் காமிச்சிருந்தேன். நீங்க அது வேணும்னு ரொம்ப பாத்துக்கோங்க. ஜட போட்டிருக்கேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஜடனா நாங்க பெருசா வச்சிருக்கோமே, அது என்ன மாதிரி என்ன கேட்க கூடாது. சோ இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இரும்பு பாத்திரம் புதுசா நிறைய பாக்குறோம் நம்ம சேனலுக்கு. காலைல நான் இதை யூஸ் பண்ணேன், நீங்க பாத்துருந்துருப்பீங்க. இது இவனுக்கோ தண்ணிக்கோ எதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பாத்திரமும் தேய்ச்சி முடிச்சுட்டு அந்த அக்கா வந்து எல்லாத்தையும் வளைக்கி முடிச்சு இப்படி பாத்திரத்தை இப்படி கவுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், கடைசியா போய் இவனை தனியா நான் தேய்ச்ச உடனே அடுப்பை ஆன் பண்ணி நான் அடுப்புல வச்சிருவேன். அந்த ஈரம் எல்லாம் போற அளவுக்கு அந்த ஈரப்பதமே இல்லாம சூடாயிடும். கொஞ்சம் லைட்டா
கை கொடுக்குற பதம் லைட்டா வெதருக்கு சூடு இருக்கும் போதே எண்ணெய் போட்டு பிரஷ் போட்டு ஃபுல்லா தடவி வச்சிருவேன். ஃப்ரண்ட்ல பேக்ல லைட்டா எக்ஸ்ட்ராவா இருக்கும்ல அது தடவிக்கலாம். முன்னாடி ஃபுல்லா கைப்பிடியில இருந்து எல்லா இடமும் கிட்ட பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நான் ஃபுல்லா தடவி இப்படி வச்சிருவேன். ஒரு பெரிய ஷீட் போட்டு இந்த மூலையில நான் கீழே வந்து வச்சிருக்கேங்க எல்லா இரும்பு பாத்திரமும் அந்த கபோர்ட்ல. நான் சொன்னேன் இல்லையா இந்த மூலையில தான் கீழே வந்துட்டு பெரிய ஒரு பேன் இருக்கும், அப்புறம் ஒரு கிரில் பேன் இருக்கும், அதுக்கு மேல இது இருக்கும், அப்புறம் பெரிய கடாய் சின்ன கடாய் அதோட குட்டி அந்த மாதிரி லைனா நான் ஒண்ணு மேல அடுக்கி வச்சிருவேன். ஏன்னா இது மேல எண்ணெய் இருக்கும், உங்களுக்கு பாத்திரத்துல எண்ணெய் இருக்கும், எண்ணெய் மேல மத்த இடத்துல பார்த்தா கசகசன்னு ஆயிடும். சோ இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்துக்கு மட்டும் தனியா டைனிங் டேபிள் ஷீட் இருக்குல்ல அந்த ஷீட்டை போட்டீங்கன்னா நல்லா பிளாஸ்டிக்ல இருக்கும். அது வந்து மத்த இடம்லாம் எண்ணெய் எல்லாம் வழியாம பாத்துக்கும். அதை நான் லைன் பண்ணிட்டு இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தை ஒண்ணு மேல நான் வச்சுட்டு இருப்பேன். நிறைய இரும்பு பாத்திரம் நான் எப்படி சீசனிங் பண்ணணும்லாம் நான் காமிச்சிருக்கேன். இது வந்து இண்டஸ் வேலியோட பாத்திரம் தான். ஐ மீன் ஓகே ஃப்ரைங் பேன்னு வச்சுக்கோங்க, இல்ல தவான்னு வச்சுக்கோங்க, வாட் எவர் இட் இஸ். எனக்கு வந்து இது ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, தோசை தான் செய்யறதுக்கு நல்லா இருக்கு, குட்டி குட்டியா வறுத்து பொடி அரைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. உருளைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு எல்லாம் ரோஸ்ட் பண்றதுக்குலாம் ரவுண்டா போட்டு வறுக்கிறதுக்குலாம் இது ரொம்பவே வசதியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் சீசன் பண்றேன். இப்ப நான் இதை எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா எனக்கு ஆசைங்க, இந்த மாதிரி இப்ப மூடிய உள்ள விட்டு இப்படி க்ளோஸ் பண்ற மாதிரி குக்கர் நீங்க லைஃப்ல யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. நான் யூஸ் பண்ணதே இல்லை. நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா தயவு செய்து கமெண்ட்ல வந்து எனக்கு சொல்லுங்க. நான் முத இந்த மாதிரி குக்கர் இருந்ததே கேள்விப்பட்டது நான் இந்த வருஷத்துலதான், நான் நேர்ல பார்த்தது இந்த வருஷத்துலதான், நான் யூஸ் பண்ணதே கிடையாது, இல்ல யூஸ் பண்ணிருக்கேன் இந்த வருஷத்துல இருந்து நான் இதுதான் யூஸ் பண்றேன் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நான் எல்லா பாத்திரமும் மாத்திட்டேன். இண்டோர் யூஸ் பண்றது இல்ல, அவுட்டோர் குக்கிங் தவிர. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நல்ல குவாலிட்டியா இந்த மாதிரி உள்ளேயே மூடுற மாதிரியான குக்கர் வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்து நான் வாங்கி யூஸ் பண்றது என் லைஃப் டைம்லயே. ரொம்ப கியூட்டா இருக்கு. 3 லிட்டர் குக்கர் இது. அழகா இந்த மாதிரி லாக் வரும். இது ஓபன் பண்றது க்ளோஸ் பண்றது நான் காமிச்சிடுறேன். இது கொஞ்சம் கோலா முட்டை சைஸ்ல ஓவல் சைஸ்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கேஸ்கெட் வந்து இப்படி மேலேயே நம்ம கழட்டிட்டு கிளீன் பண்ணிக்கலாம், திருப்பி நம்ம இப்படி மாட்டிக்கலாம். மத்த குக்கர் முடியலாம் உள்ள வரும்ல, இது அப்படி வராது, இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஆக்சுவலி லாக் வந்து இப்படி நம்ம லாக் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியுங்களா? ஹேண்டில் இங்க தானே இருக்கு, அதுக்கு உள்டாவா இப்படி பெர்பெண்டிகுலரா இப்படி வச்சு இப்படி சைடா அப்படி உள்ள அமைச்சிடணும். உள்ள போனோடனே அப்படி திருப்பிக்கணும். திருப்பி இதுக்கு மேல இவன் டச் ஆகும். ஓகேங்களா? இவனை ஒரு பிரஸ் பண்ணி லாக் போட்டு விட்டுற வேண்டியதான். போய் கடைசியில போய் நான் லாக் ஆயிடணும் அந்த மாதிரி. சரிங்களா? நல்லா லாக் ஆயிடுச்சுன்னா விசில் போட்டு நம்ம வச்சிட வேண்டியதுதான். இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாண்ட்விச் பாட்டமோட உங்களுக்கு இந்த மாதிரி வருது. ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியில வருது. 3 லிட்டர்ல இருக்கு. காலையில ஷர்வன் குட்டிக்கு நான் சுண்டெல்லாம் வேக வைக்க சேப்பாக்கிழங்கு, கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமேட்டு முக்கியமா நான் பண்றது பாத்தீங்கன்னா அது என்ன மரவள்ளி கிழங்கா, அதுவும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் வேக வச்சு கொடுக்க, கார்ன்லாம் வேக வச்சு கொடுக்க, சுண்டல்ஸ் ஆல் வகையான சுண்டல்ஸ் அதெல்லாம் வேக வச்சு கொடுக்க, சும்மா கொஞ்சமா அரை அழகு சாதம் போட்டு அவனுக்கு மட்டும் டக்கு புக்குன்னு லேட் ஆயிடுச்சுன்னா கிளறி கொடுக்கலாம், வசதியா இருக்குங்க. 3 லிட்டர்ஸ் ஃபேமிலி ஆஃப் 3க்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ரைஸே இதுல கிண்டி சாப்பிடலாம். சோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ள மேட் ஃபினிஷ்ல இருக்கு. இதை பத்தி ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி குக்கர் பார்த்தது இல்லைங்க. எனக்கு நான் நேர்ல பார்த்து யூஸ் பண்றது இதுதான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. சோ அதனால நான் வந்து என்ன மாதிரி தெரியாதவங்க இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பிரியாணி பாட்ல தான் நம்ம வந்து இன்னைக்கு பிரியாணி செய்ய போறோம். இது மூடி எங்க வச்சுட்டு வந்துட்டேன். இந்த பிரியாணி பாட்ல நான் சாம்பார், குழம்பு, புலாவ்ஸ், பிரியாணிஸ் எல்லாம் நிறைய நான் பண்ணி காமிச்சிருந்திருக்கேன். உங்களுக்கு தெரியும். இதுவும் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது பாடி தூக்கவே முடியாது, செம்ம ஹெவியா இருக்கும். இதுல பிரியாணி புலாவா செமையா செய்யலாம். நான் இது ஏற்கனவே நிறைய வாட்டி வீடியோல நிறைய ரெசிபிஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து 4 லிட்டர்ஸ் ஆச்சு. 4 லிட்டர்ஸ் இது 4 லிட்டர்ல வருது இது. சோ 4 லிட்டர் குக்கர்ல எத்தனை பேருக்கு சமைப்பீங்க? அந்த மாதிரி சமைச்சிடலாம். 1 கிலோ சிக்கனுக்கு நான் வந்து கிரேவி பண்ணிருக்கேன். இதுல அதெல்லாம் கொஞ்சம் கூடவே நீங்க போட்டு கூட இதெல்லாம் சூப்பரா குழம்பே வைக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல குவான்டிட்டியா இருக்கும். நான் காலையில யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த எக் பூர்ஜி பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த பேனா இருக்கட்டும், இந்த தோசை சுட்ட பேனா இருக்கட்டும், இந்த குக்கர், இது நான் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய இண்டஸ் வேலியில ரெகுலரா ஒரு 2-3 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்ணை மூடி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். இண்டஸ் வேலியில வந்து 21 செப்டம்பர்ல இருந்து நவராத்திரி சேல் வேற ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரத்துல பிரைஸ் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கும். இந்த நேரத்துல நீங்க யூஸ் பண்ணி உங்களோட ஃபேவரட்டான இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். எந்த ப்ராடக்ட் நீங்க வாங்குறதா இருந்தாலும் இந்த டைம்ல நீங்க நவராத்திரி சேலை யூஸ் பண்ணி பிரைஸ் கம்மியா இருக்கிறத யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. கூடுதலா டிஸ்கவுண்ட் அடிஷனலா 12% டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கூட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? இந்த டைம்ல உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கிக்கோங்க. தீபாவளி ஏதாவது ஒரு ஞாபகமா ஃபண்ட் போட்டு நம்ம வீட்டுல பொருள் எல்லாம் வாங்கி வைக்கிற பழக்கம் உண்டு. சோ இந்த நேரத்துல நீங்க ஷாப்பிங் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம வாங்கின மாதிரி இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 உருளைக்கிழங்கைய நம்ம உள்ள வச்சு வேக வச்சிட போறோம். சரிங்களா? நம்ம 3 பேருக்கு 3 உருளைக்கிழங்கு வேணாம் நினைக்கிறேன். 2 போதும் நினைக்கிறேன். கன்ஃபார்மா 2 பெருசா வேற இருக்குடா.
இது நான் என்ன பண்றேன், நீங்க வந்து நிறைய உருளைக்கிழங்கும் சாப்பிட மாட்டீங்க, சாப்பிடக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. ஆமா. ஆனா நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் உருளைக்கிழங்குன்னு பண்றோம். அது ஒன்றும் ஃபேவரட் கிடையாது, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மெயின் அதுக்காக தான் உங்களுக்காக ப்ரோட்டீன் வேணுமே முட்டை நான் போடுறேன். அடுத்து இது கூடவே முட்டையும் வச்சிருவோம். பல வருஷத்துக்கு முன்னாடி குக்கர்ல முட்டை வேக வைக்கிறத பார்த்து நிறைய பேர் என்னது முட்டையை குக்கர்ல வேக வைப்பீங்களா? குக்கரில் முட்டை வேக வைப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோ போட்டோம். இப்ப நிறைய பேர் புதுசா வீடியோ போடுறாங்க. வேக வைப்பீங்க வெடிச்சிடாதா கேக்குறாங்க. நீங்க அந்த சேனல் பார்த்து பண்ணீங்களா, நீங்க இந்த சேனல் பார்த்து பண்ணீங்களா? பல வருஷமா 5 வருஷம் மேல இருக்கும் நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே போட்டு முடிச்சதுதான் இப்ப எல்லா சேனல்லையும் போட்டுட்டு இருக்காங்க. லைட்டா உப்பு தூக்கிடுவோமா? உருளைக்கிழங்குக்கும் லைட்டா உப்பு இருந்தா ஓகே, முட்டைக்கும் இருந்தா ஓகே. ஓகேவா? அவ்வளவுதான். இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் போதும். உருளைக்கிழங்கும் சூப்பரா வெந்து வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது முட்டையும் சூப்பரா வெந்து வந்துடும். கரெக்டா 3 விசில் மீடியம் ஸ்டவ்ல வைக்க போறேன், மீடியம் ஃப்ளேம்ல வைக்க போறேன். ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல நம்ம தெரியுறோம்ல கண்ணாடி மாதிரி. நல்லா தெரிகிறேன், நான் மோசமாக தெரிகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து போறேன். அவன் எல்லாம் பண்ண டைம் கிடையாது நமக்கு. அவன்லயே வெங்காயம் எல்லாம் பொரிச்சு எடுத்து பிரியாணி எல்லாம் பண்ணுறது. மட்டன் பிரியாணி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன பிரியாணி ஜி, தொன்ன பிரியாணி, சவுத் சைட்ல இருக்க பிரியாணி எல்லாம் கலந்து ஒரு பிரியாணி பண்ண ஒரு ஃபுல் ரெசிபி கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, கார்த்திகா ரெசிபிஸ்ல. அந்த சேனல்ல நான் அந்த மட்டன் பிரியாணி வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சீக்கிரம் இந்த வாரத்துல போட்டுறேன். கார்த்திகா ரெசிபி சேனல் வச்சு கண்டிப்பா செக் பண்ணுங்க. அதுல கோல்டன் ப்ரௌன் ஃப்ரைட் ஆனியன் செய்யறதுக்கு நான் வந்து ஓடிஜில தான் செஞ்சிருந்தேன். அந்த டிப்ஸ் எல்லாம் கூட அதுல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா பாருங்க. ரெடியாடா? ஆன் பண்ணிடவா? ஆன் பண்ணிடலாம். கடாயை தூக்கி வச்சிடணும். எது கடாய்? பிரியாணி செய்யறேன்னு சொன்ன பிரியாணி பட்ல. ஆமா பிரியாணி இதுல. ஓ இந்த கடாய் எதுக்குன்னு எது அந்த கடாய்? சொன்னேன் எண்ணெய் பொரிக்க கோல்டன் ஃப்ரை வெங்காயம் பொரிக்க போறேன். ஆமா கோல்டன் ஃப்ரை. அதை பொரிச்சிட்டு அடுத்து முட்டை வெந்ததுக்கு அப்புறம் முட்டையை அதுல பொரிச்சு எடுக்கணும். அப்புறம் உருளைக்கிழங்கும் 2 சாட்டே பண்ணி எடுக்கணும் நம்ம. பொரிக்கிறது கடாய். அந்த அதெல்லாம் பண்ணிட்டு அந்த எண்ணெயே நம்ம பிரியாணில பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த முட்டையில நம்ம மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போடுவோம்ல, அந்த பிளேவர் கலர் எல்லாம் எண்ணெயில வந்து இறங்கி இருக்கும். பிரியாணில லாஸ்டா லேயர் பண்ணும்போது நம்ம கலர் பவுடர் யூஸ் பண்ணாம சாஃப்ரான் மில்க் வந்து யூஸ் பண்ணாம இந்த எண்ணெயை யூஸ் பண்ணா நல்லா கலர்ஃபுல்லா பிரியாணி வரும். கரெக்டா சமைக்கலாம் போதுதான் நம்ம என்னதான் பார்த்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சாலும் ஏதாவது 1-2 பொருள் வந்து கரெக்டா சமைக்கும் போது ரீஃபில் பண்ற மாதிரி ஆயிடும். சரி, இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாம அப்படியே ஒரு ஓரமா வச்சோம்னா சொட்டிட்டு மாட்டோம். அது ஒரு 4-5 சொட்டெல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஒரு ஸ்பூனா சேரும். சரிங்களா? அதை நம்ம ஒரு தோசை ஊத்தலாம், வேஸ்ட் பண்ணலாம். அது எண்ணெய் ஊத்துற எல்லாரும் செய்யணும். அதை இல்லைன்னா அவ்வளவுதான். கிளைமேட் மழை பெய்ற மாதிரியே இருக்குப்பா. மழை இல்ல, மழை ஒரு இந்த என்னது வேர்க்குது. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடியோட வருது. இதுவும் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். கடாயே செம்ம வெயிட்டா இருப்பான். இதுவும் இண்டஸ் வேலியோட தான், லிங்க் கொடுக்குறேன். சூடு நிறைய ஏறிடுச்சு போல, புகை அடிக்குது. போன வாரம் தான் சுட்டுக்கலஞ்சி. சரி ஒரு தழும்பு உனக்கு. ஆமா, இதுல நான் இப்ப எண்ணெய் சூடாகும் போது பேசிக்கிட்டு இருக்கேன். டக்கு டக்குன்னு செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஸோ எண்ணெய் வழிஞ்சிடுச்சு. க்ளோஸ் பண்ணி இவனை கொண்டு போய் அவனோட சேர்த்து வச்சிடலாம். பிரிச்சு வைக்க வேணாம் ரொம்ப நேரமா. ரெண்டும் ஏதோ கொக்கு மாதிரி இருக்குல்ல, வாத்து கொக்கு மாதிரி. ஆமா, ஜோடியை பிரிக்க வேண்டாம். சரி, இப்போ இதை நம்ம எடுத்துட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம பிரியாணி தாளிச்சிடலாம். இந்த கடாயிலேயே நம்ம வந்து முட்டையை வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்படி சைடா தான் எடுக்கணும். ஓப்பன் பண்ணும்போதும் இப்படிதான், க்ளோஸ் பண்ணும்போதும் அப்படிதான், சைடா தான். இந்த பாருங்க, இப்படி சைடா சூப்பரா வந்துருச்சு. இதுல இருந்து நான் குட்டி சட்னி கரண்டியில ஒரு கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் வந்து போட்டுக்கிட்டேன். 1 ஸ்டார் ஆனிஸ், 4 ஏலக்காய், 4-5 லவங்கம் போட்டுக்கலாம். 1.5 அழகு நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறோம். சரிங்களா? 2 பட்டை போட்டுக்கலாம், 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் வேற சேர்க்க போறோம். ஸோ நல்லா பெரிய வெங்காயமா 1 வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸா இருக்குன்னா 1.5 வெங்காயம், குட்டியா இருக்குன்னா 2 வெங்காயம். சரிங்களா? அளவு பார்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கீரைலாம் இல்லை, அப்படியே போட்டுக்கிறேன். நம்ம வந்து இங்க என்ன பண்ண போறோம்னா சாதம் தனியா வடிச்சு எடுத்துக்க போறோம். வடி பிரியாணி மாதிரி தான். லக்னோவிக்கு வந்து லேயரிங் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான மசாலாஸ் போட்டு
பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி இதுல போட்டு நம்ம வடிச்சு எடுத்துட்டு போறோம். இந்த தண்ணியில ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் அனிஸ், ஒரு பெரிய பட்டை, 4 லவங்கம், ஒரு 5-6 மிளகு, கொஞ்சமா சீரகம் இதை சேர்த்து கொதிக்க விடுவோம். நல்ல வெங்காயம் சூப்பரா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட். யூஸ்வலி நான் வெங்காயம் நிறைய போடுவேன். ஃப்ரைட் ஆனியன்ஸ் வேற இருக்கிறதுனால ரொம்ப ஸ்வீட்னஸ் கொடுத்துரும். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அளந்து போட்டுக்கணும். வெங்காயத்துக்கு ஈக்குவலா தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.5 தக்காளி, நல்லா பெரிய பழுத்த தக்காளி 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா சுருள வதங்கட்டும். எண்ணெய் கொஞ்சம், சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ரைஸ் உதிரியா வரதுக்காகவும், உப்பு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சாதத்துல இறங்கி இருந்ததுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ரைஸ்ல வேற நம்ம உப்பு போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு வடிக்கிறோம். பிரியாணில வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். இது கொஞ்சம் காரம் இருக்கக்கூடிய காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள். ஆனா சிவப்பு மிளகாய் தூள் அளவுக்கு காரம் கொடுக்காது, ஆனா கலர் நல்லா கொடுக்கும். அதனால நான் இது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெறும் சிவப்பு மிளகாய் தூள் போடுறதா இருந்தா கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கோங்க, ஏன்னா சுள்ளுன்னு காரம் இருக்கும். தனியா தூள் ஈக்குவலா நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் உப்பு போடுறேன், லாஸ்ட்ல நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு வேற போட்டு வடிக்கணும். லேயரிங்க்கு நிறைய புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போதைக்கு சும்மா கொஞ்சமா வச்சிருக்க புதினா கொத்தமல்லியில கொஞ்சமா நான் தூவிக்கிறேன். அப்புறம் தயிரும் நம்ம போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சுருள சூப்பரா வதக்கிடுங்க. இந்த சைட் தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்துடலாம். ஃபிளேவர் எல்லாம் இறங்கி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஓரளவுக்கு வரதை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா தனியா தாளிப்புக்கு வேற நம்ம மசாலாஸ் போட்டிருக்கோம். இந்த ஃபிளேவர் வந்து ரைஸ்ல அப்படியே இறங்கினா போதும். ஸோ ஓரளவுக்கு நம்ம அதுல இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு. ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் அதை நம்ம இதுல போட்டு ஒரு 80 to 85% வெந்ததுக்கு அப்புறம் வடிச்சு ரைஸை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். சரிங்களா? சாதம் நல்லா 80% வெந்துருச்சு. ஆஃப் பண்ணி நம்ம தண்ணியை வடிச்சிட்டு வந்தோம்னா, இந்த முட்டையை சேர்த்திருக்கோம் இல்லையா, அதுல உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காரம் தேவையில்லை. காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். ஒதுக்குறது உள்ள போட்டியே. ஆமா, அவ்வளவுதான். இனிமே லேயர் போட வேண்டியதுதான். அவ்வளவுதான், முடிஞ்சா? அவ்வளவுதான். முட்டை அடியில இருக்குமா பிரியாணில? ஆமா, இந்த கரண்டியில ஒரு கரண்டி அளவுக்கு, ரொம்ப குழியான கரண்டிலாம் இல்ல, பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் நான் விட்டுருக்கேன். விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா அப்பதான் சரியா இருக்கும். தண்ணி ஃபுல்லா அதுக்குள்ள ட்ரை ஆயிடுச்சு நம்ம சாதம் அடிச்சு வரதுக்குள்ள. அப்புறம் தீஞ்சிடும். நம்ம என்ன பண்ண போறோம், லேயர் பண்ண போறோம். இந்த வடிச்ச ரைஸ், அதுக்குதான் நம்ம ரைஸ் வந்து உப்பு போட்டிருக்கோம். ரைஸ் வந்து ஒரு லேயர் போட்டாச்சு, ஃபுல்லா எல்லாம் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ நம்ம கொஞ்சமா புதினா இலைகள் வந்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சோண்டு தூவிக்கலாம். சரிங்களா? கிறிஸ்பி ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெயை லைட்டா விட்டுக்கிறேன். அதே கலர் கொடுத்துரும். ப்ராசஸா ரிப்பீட் பண்ணிக்கலாம். அரிசி, புதினா கொத்தமல்லி, ஃப்ரைட் ஆனியன்ஸ், அடுத்தது அந்த எண்ணெய் நல்லா பரவன மாதிரி போட்டுக்கோங்க. லேயர் பண்ணியாச்சு. நெய்ல வறுத்த முந்திரி, திராட்சை அதெல்லாம் நீங்க போட்டுக்கணும்னா நீங்க தாராளமா போட்டுக்கலாம். சரிங்களா? இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு மேல லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. உங்க வீட்லயே இருக்கிறதுலயே சின்ன பர்னர் எதுவோ அதுல ஃபுல் சிம்ல வச்சு 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் விடலாம். நான் கொஞ்சம் ஸ்பூன் தண்ணி வேற விட்டுருக்கனால தண்ணி இருக்கும். ஸோ தாராளமா தாங்கும். நான் 15 மினிட்ஸ் விட போறேன் ஃபுல் சிம்ல. கொஞ்சமா சீரகம் மட்டும் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் காரம் வேற இருக்கும். அந்த முட்டை வறுத்த எண்ணெய் இல்லையா, அதுல கொஞ்சம் காரம் வேற இருக்கும். இப்போ செய்யும் போது பார்த்து காரம் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா சுருள பச்சை வாசனை போய் வதங்கி வரட்டும். நல்லா பழுத்த பெரிய தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டாச்சு. அந்த முட்டையிலேயே நம்ம வதக்கும் போது எண்ணெயில நம்ம வந்து மிளகாத்தூள் எல்லாம் காரமாவே போட்டுட்டோம். அந்த காரமே போதுமானது. உப்பு நம்ம போட்டாச்சு, எதுவும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் மசிச்சு விட்ட மாதிரி உருளைக்கிழங்க நானு சும்மா ரஃபா சாப் பண்ணிருக்கேன். குட்டி குட்டி குட்டியா மசாலா உருளைக்கிழங்கு இருக்கும், அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் இந்த கிரேவி. இந்த கிரேவிக்கு வந்து உப்பு வந்து நீங்க போடும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த நேரத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு முட்டை வேக வைக்கும் போது வேற நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனாலதான் எண்ணெயில முட்டையை பொரிக்கும் பொழுது நான் உப்பு போடல, வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டேன். இந்த அளவுல கிரேவி சாப்பிடும் போது இருந்தா சரியா இருக்கும். நமக்கு கொதிச்சு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு, கல் தோசைக்கு, இடியாப்பம், ஆப்பத்துக்குலாம் கூட சூப்பரா இருக்கும். இட்லிக்கெல்லாம் கூட நல்லா இருக்கும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா வெந்த அந்த மசாலா எல்லாம் உள்ள இறங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு
ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் மேல கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. மேலாப்ல கொஞ்சம் நான் கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த தூவி இறக்கிற வேண்டியதா. இறக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் ரைத்தா வந்து பண்ணிட்டு இருக்கேன் நானு. என்னவே தெரியல, வயிறு வந்து கொஞ்சம் வலிக்குது. நான் கொஞ்சம் டயட்ல வந்து சாப்பாடுடைய போர்ஷன்ஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்கேன். அது கம்மியா சாப்பிட்றதுனால என்னன்னு தெரியல, வயிறுடைய வால் இருக்கும்ல, உள்ளுக்குள்ள இருக்க வால் வந்து எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய இளநீ, பாதாம் பிசின் எல்லாம் போட்டு லெமன் ஜூஸ், மோர் இதெல்லாம் குடிச்சிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் உஷ்ணமான மாதிரி இருக்கு. நல்லெண்ணெய் வச்சு குடிச்சிருக்கேன், இருந்தாலுமே கொஞ்சம் உஷ்ணமான மாதிரி இருக்கு. சூப்பரா எண்ணெய் மிதந்து வந்துருச்சு. இது கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி தூக்கிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியோட ஃபிளேவர் வந்து அது இறங்கிடும். கரெக்டா 1 மினிட் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஷர்வன் போறதுக்குள்ள நான் முக்காவாசி விளக்கேத்தணும்னு நினைப்பேன். பட் இன்னைக்கு நான் லேட்டா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அப்புறம் விளக்கேத்த மறந்துட்டேன். கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இடையில வந்து தம்ல இருந்தது இல்லையா, அந்த கேப்ல தான் வந்து நான் விளக்கேத்தினே. கொஞ்சம் இன்னைக்கு லேட்டாவே ஆயிடுச்சு. புரட்டாசியில எங்களுக்கு கணக்கு கிடையாதுங்க. புரட்டாசி மாசத்துல நாங்க எல்லாமே சாப்பிடுவோம். தம் நேரம் முடிஞ்சிருக்கும். ஓபன் பண்ணி பாத்துடலாமா? வாங்க கிச்சனுக்கு போலாம். வாவ், அந்த எண்ணெய் மிதந்து வந்துருச்சு பாருங்க. ஜீ திக்கா வேணும்னு கேட்டதுனால இந்த அளவுக்கு திக்கு. ஆக்சுவலி இது இந்த கிரேவி வந்து பாத்தீங்கன்னா தண்ணியா தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. தம் பிரிச்சிடலாமா ஜி? பிரிச்சிடலாம், அதுதான் வெயிட்டிங். சம 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 சம. ஜல்லிக்கரண்டி இருந்தா வசதியா இருக்கும் எனக்கு. நீங்க வேற கேமரா வச்சிருக்கீங்களா? எனக்கு சரி, ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோ. ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோடா. ஃப்ளேவர் செமையா இருக்கு ஜி. என்ன? ஆஹா, முட்டை உடையாம. முட்டை எப்படி உடையும்? மசாலா எல்லாம் இறங்கி சூப்பரா இருக்கு. ஆனா வாசனை செமையா வந்திருக்கு. இங்க பாத்தீங்களா, தீ பிடிக்கல பாருங்க. ஆமா, நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. அப்படியே பொரிஞ்ச மாதிரி சூப்பரா முட்டையில அந்த மசாலா எல்லாம் இறங்கி செமையா இருக்கு பாருங்க. பிளேட்டிங் பண்ணிடலாமா? இந்த வீடியோல காமிச்சிருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டையும் நான் டேக் பண்றேன். தேவை உள்ளவங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. முக்கியமா இண்டஸ் வேலி பாத்திரங்கள் எல்லாத்தோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இண்டஸ் வேலி வெப்சைட்ல போய் நீங்க வாங்கும்பொழுது நவராத்திரி சேல்ல காசு நல்லா மிச்சம் பிடிச்சு உங்களால வாங்கிட முடியும். அண்ட் கார்த்திகான்ற கூப்பன் கோடையும் மறந்துடாதீங்க. அடிஷனலா 12% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் நீங்க அதை யூஸ் பண்ணும்பொழுது. எல்லா டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணுங்க. வாவ், இந்த மாதிரி லக்னோவி எக் பிரியாணி என்னுடைய ஸ்டைல்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இந்த கிரேவியோட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணி அருமையா இருந்ததுங்க. எனக்கு பிரிஸ்டா, அதாவது கிறிஸ்பி ஃப்ரைடு ஆனியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது நல்ல ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்குமா, அது கொஞ்சம் நிறைய இருந்தா பிடிக்கும். இந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடும் போது அது நிறைய போட மாட்டாங்க, ஒரு லிமிட்ல தான் போடுவாங்க. எனக்கு அந்த ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும். ஜீக்கு அந்த ஃபிளேவர் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா தான் பிடிக்கும். இன்னைக்கு எனக்கு ஏத்த மாதிரி நான் செஞ்சிருந்தேன், எனக்கு ரொம்ப ஹெவன்லியா இருந்தது. ஜீக்கு கொஞ்சம் காரசாரமா இல்லையே அப்படின்னு தோணுச்சு. அதுக்குதான் அவருக்கு காரசாரமா உருளைக்கிழங்கு கிரேவி வந்து பண்ணியிருந்தேன். அந்த கிரேவியோட சாப்பிடும் போது அவருக்கு காரம் செட் ஆயிடுச்சு. ஆனா இந்த எக் பிரியாணி வந்து லக்னோவி பிரியாணிஸ் எப்பவுமே கொஞ்சம் காரம் இல்லாம தான் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்லயே பெர்ஃபெக்ட்டா எனக்கு வந்திருந்தது. காரம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஷர்வன் குட்டிக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜி வந்து இன்னும் கொஞ்சம் கார தூக்கலா இருந்திருக்கலாம்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன் அது லக்னோவி பிரியாணியா இருக்காது ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா நீங்க சமைச்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு காரமா சாப்பிட பிடிச்சிருக்கா இல்ல நான் சொன்ன அளவுல சமைக்கும் போது அந்த டேஸ்டே பிடிச்சிருக்கான்றதையும் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், செக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.